உன் பார்வையில் மந்திர சக்தி நிறைந்திருந்ததன் காரணமாக அந்த இரண்டு பாசிகளும் இரண்டு பாம்புகளாகவே மாறிவிட்டது. ஒன்று ஆண் பாம்பாகவும் மற்றொன்று பெண் பாம்பாகவும் மாறி புணர்ச்சி செய்ய ஆரம்பித்துவிட்டது. நம் பார்வை பட்டு பிறந்த பாம்பினமே புணர்ச்சி செய்கிறது. நமக்கு ஒரு துணை வேண்டும், இந்த உலகத்தை உற்பணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அதே ஆற்றங்கரையில் அமர்ந்து ஒரு பிடி மணலை எடுத்து ஓவேறும் பிரணவ மந்திரத்தை உச்சரிப்பு செய்து ஒரு உருவத்தை படைத்தார். அந்த உருவமோ உன்னை பார்த்த உடனே அம்மா மஞ்சளாலும் மணலாலும் சாணத்தாலும் பிள்ளையாராக பிடித்து சிறிது அருகம்பிள்ளை சொருகி மூல முதற் கடவுளாக அனைவரும் தொழுது கொண்டிருக்கிறார்களே. பிள்ளையார் உன்னால் தோற்றுவிக்கப்பட்டவன். மகனோடு எப்படி ஒன்று சேர்வது என்று அவனை ஒருபுறமாக அமர்த்தி வைத்து விட்டாய். மீண்டும் ஒரு பிடி மணலை எடுத்து ஓமியம் மந்திரத்தை உச்சரிப்பு செய்து ஒரு உருவத்தை படைத்து அந்த உருவத்திற்கு உயிர் கொடுத்தார். அந்த உருவம் உன்னை பார்த்த உடனே தங்கா என்று அழைத்தது. அப்படிப்பட்ட உருவம் யார் தெரியுமா? பாமர மக்கள் எல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே. கோவிந்தன், கோபாலன், நாராயணன் என்று மாயவன், மதுசூதனன் 7 சனிகாம. அப்பேற்பட்ட கோவிந்தன் உனது அண்ணன் தங்கா என்று அழைக்கிறதே. இந்த உருவம் அரணியங்களும் புகழ் வர வேண்டுமே என்பதற்காக அவனை கோவிந்தனை ஒரு புறமாக அமர்த்தி வைத்து விட்டாய். மீண்டும் ஒரு பிடி மணலை எடுத்து ஓம் எனும் பிரணவ மந்திரத்தையே உச்சரிப்பு செய்து ஒரு உருவத்தை படைத்தார். அந்த உருவம் உன்னை பார்த்த உடனே பெண்ணே என்று அழைத்தது. இதுதான் நாம் சேர்வதற்கு தகுதியான உருவம் என்று சொல்லி சேர முற்பட்டாய். அந்த உருவம் தடுத்து நிற்கிறது. பெண்ணே என எதற்காக படைத்தாய்? உன்னோடு ஒன்று சேர வேண்டும், இந்த உலகத்தை உற்பணம் செய்ய வேண்டும் என்பதற்காக படைத்தேன். அப்படியானால் உன் நெற்றியில் இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணுடைய அடி ஓயானது அள்ளி வீசுகிறது. உன் நெற்றிக்கண்ணை பெயர் தடுத்து இந்த உலகத்தை உற்பணம் செய்யலாம், ஒன்று சேரலாம் என்று நீயோ காம ஆசையின் காரணமாக உன் நெற்றியில் இருந்த நெற்றிக்கண்ணை பெயர் தடுத்து அந்த உருவத்திற்கு கொடுத்தாய். நெற்றிக்கண்ணை பெயர் எடுத்திருந்து உதிரமாகப்பட்டது ஆறாக பெருக்கெடுத்து செட்டிக்க மணலை வைத்து உன் நெற்றியில வைத்து அழிக்கிறது. உதிரமானது நின்றது. இன்றைக்கு மங்கர்கள் எல்லாம் சூடிக்கொண்டிருக்கிறார்களே திலகம், குங்குமம். குங்குமம் வைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நெற்றியிலே இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணை பேச்செடுத்த இடத்துல இருந்துதான் அந்த சிட்டிக்க மணலை வைத்து அழித்ததன் காரணமாக கொண்டாடுதான் மங்கையருக்கு திலகம். பிறகு நெற்றியிலே நின்று உதிரமானது உச்சியின் வழியாக வர ஆரம்பித்து விட்டது. மீண்டும் ஒரு சிட்டிக்க மணலை வைத்து அழித்தது உருவம் உச்சியிலே உதிரமானது நின்றது. இன்று பிறக்கக்கூடியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் உச்சி கொடுக்கிறது. எப்படி வந்தது? இதோ உச்சியின் வழியாக வந்த உதிரத்தை நிறுத்துவதற்காக பயன்படுத்திய காரணமாக வந்ததுதான் உச்சிப்படுத்தி. உச்சியிலே நின்ற உதிரமானது யோனியின் மார்க்கமாக வர ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு பெண்கள் எல்லாம் மாதத்திற்கு 3 நாள் 5 நாள் 7 நாள் மாதவிடாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண்ணே உன்னோடு ஒன்று சேர முடியாது. 7 தினங்கள் கழித்து வா, உன்னோடு ஒன்று சேரலாம் என்ற அந்த உருவம் முறைக்கு 7 தினங்கள் காத்திருந்து வந்தார். ஒன்று சேரும் போது இப்போது ஒன்று சேரலாம் என நீ கேட்டு என்னை படைத்தவள் நான், உன்னால் படைக்கப்பட்டவன். உண்மை காட்டிலும் வயதிலே குறைமானவன். உன்னோடு நான் எப்படி ஒன்று சேர முடியும்? ஆகையால் நீ கொடுத்தாகிய நெற்றிக்கண் அதே நெற்றிக்கண்ணை வைத்து சுட்டரித்தது. அந்த சாம்பலானது மலை போல் குவிந்து விட்டது. மலை போல் குவிந்த சாம்பலை 3 பகுதிகளாக பிரித்து என்று 3 தேவிகளை அலைமகள், மலைமகள், கலைமகள் என்ற திருமகள்களை உருவாக்கி மலைமகளாக இருக்கக்கூடிய உன்னை மணந்தவன் நான். புரிகிறதா? என்னை படைத்திருக்கலாம், என்னை படைத்த உன்னையே படைத்தவன் நான் என்பது தெரிகிறதா? உனக்கு ஒரு விதத்துல நான் தகப்பண்டி, எல்லாத்திலையும் தகப்பன் ஞாபகம் வச்சுக்க. எத்தனை உதாரணங்கள் எடுத்து உரைத்தாலும் நீங்கள் உயர்ந்தவராக முடியாது, ஒரு பொழுதும் உயர்ந்தவராக முடியாது. இந்த உலகத்திலே சக்திதான் சிறந்தவர், சக்திதான் சிறந்தவர். இந்த சக்தி இல்லாமல் உங்களால் ஒரு பொழுதும் இருக்கவும் முடியாது. தனித்து இந்த உலகத்துக்கு படிகளுக்கும் செல்ல முடியாது. இப்பொழுதுக்கும் கெட்டு விடவில்லை. இந்த சக்தி தான் சிறந்தவர். நீ சிறந்தவன் நான் ஒத்துக்கணும். யாருக்கு? உனக்கு. ஆமா. ஏய், இந்த பாமர மக்கள் எல்லாம் உனக்கென ஒரு மாதத்தை உருவாக்கி தேர் திருவிழா செய்வதற்கு காரணமாக இருந்தவனே நான். யார்?
நான் தான். நீயா? ஆமா. எப்படி? உனக்கு சிறப்பு சேர்த்தவன். இந்த பாமர மக்கள் உனக்கு கூழ்வார்த்தல் திருவிழா செய்வதற்கு காரணமாக இருந்தவை இந்த சிவபெருமான் என்பதை மறந்து விடார். முன்பொரு காலத்திலே நாரத முனிவன் என்ன உரைத்தான் தெரியுமா? நாரத முனிவன் என்ன உரைத்தான்? பிரிஞ்சு முனிவாக ஆகப்பட்டவன் என்னுடைய பக்தன் சதா நேரமும் என்னை மட்டுமே கரிவண்டாக அவதர் சுற்றி வந்தான். உனக்கு பொறாம தாங்கல, சிவபெருமானை மட்டுமே சுற்றி வருகிறான், உங்களை மதிப்பது கிடையாது என்று உன்னிடத்திலே நாரதன் கலகத்தை வைத்தான். நீ நல்லவளா இருந்தா புருஷனை தானே மதிக்கிறான் அப்படின்னு நினைச்சிருக்கணும். ஆனா புருஷனையே பெருமையாக பேசுவது உனக்கு பிடிக்கவில்லை. ஆகையால் அவன் வார்த்தையை கேட்டு பூலோகம் தவம் ஏற்ற சென்று விட்டான். அந்த வேளையிலே என்னோடு சேர வேண்டும் என்று எண்ணத்திலே இருந்து தேவலோகத்து பெண் ஆடி என்று சொல்லக்கூடியவள் உன்னை போலவே மாறுவேடமிட்டு என்னோடு சேர வந்தாள். அருகே வந்த போதுதான் தெரிந்தது வந்தவள் உமையவள் அல்ல, தேவலோகத்து விட்டது. என் மனைவி இல்லாத நேரத்திலே எப்பொழுது என் மனைவி போல் மாறு வேடமிட்டு என்னை சேர வேண்டும் என்று கசப்பான எண்ணத்தோடு நீ வந்தாயோ அதுபோலவே நீ கசப்பானவளாக நீ திகழ வேண்டும். எதற்கும் உதவாமல் கசப்பானவளாகவே திகழ வேண்டும். பூலோகத்திலே நீ வேம்பு மரம், பூலோகத்திலே வேம்பு மரம் இருக்கிறதே எப்படி உருவானது? நான் கொடுத்த சாபம். தேவலோகத்துக்கு நாடி என்பவளுக்கு சாமி என்னை மன்னித்து விடுங்கள், உங்களோடு சேருவதற்காக நான் வரவில்லை, உங்கள் கடைக்கன் பார்வை பட வேண்டும் என்பதற்காகவே வந்தேன் என்று வைத்தார். கடைக்கன் பார்வைனா என்ன தெரியுமா? அமைதி அமைதி. எந்த கோவிலுக்கு சென்றாலும் தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும் தெரியுமா? பக்கவாட்டிலே நின்றுதான் வழிபட வேண்டும். எந்த கோவிலுக்கு போனாலும் பக்கவாட்டிலே நின்று வழிபட வேண்டுமே தவிர நேரடியாக நின்று தெய்வத்தை வழிபடக்கூடாது. தெய்வம் என்ன நினைச்சுக்குமா? நமக்கு எதிரி வந்திருக்கான்னு நினைச்சுக்கோங்க. அதனால்தான் பக்கவாட்டில கோவில் குத்து நேரம் இருக்கு, கோயிலுக்கு நேரம் இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? அதுக்காக தான் சொல்றது. பக்கவாட்டிலே நின்றுதான் தெய்வத்தை கடைக்கன், தெய்வத்தினுடைய கடைக்கன் பார்வை, ஓரப்பார்வை தான் நம் மீது பட வேண்டுமே தவிர நேர்பார்வை நம் மீது படக்கூடாது. அதனாலதான் கோயில் வீடு கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் தான். அந்த இடமும் சரியா இருக்காதுன்னு சொல்றது. தெய்வத்தை பகைத்துக் கொண்டால் நாம் இருக்க முடியுமா? ஆகையால் உங்கள் கடைக்கன் பார்வை பட வேண்டும் என்பதற்காக வந்தேனே தவிர உங்களோடு ஒன்று சேர வேண்டும் என்று வரவில்லை. எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டேன் என்று வருந்தினால் வேண்டி, சரி சாப விமோச்சனம் கொடுத்தாக வேண்டும். மருந்து விட்டாலே தவறு செய்தவரை மன்னிப்பது தானே மனித குணம். கலை இறைவனை மன்னிக்கவில்லை என்றால் என்ன செய்வது? சரி, உனக்கு மன்னிப்பு வேண்டும், நீ பயன்பட வேண்டும், அதுதானே சரி. உன் பெயரோ ஆடி, உன் பெயரிலே ஒரு மாதத்தை உருவாக்குகிறேன். ஆடி இந்த மாதத்திலே என்னுடைய மனைவி ஆலயம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பாமர மக்கள் தேர் திருவிழாக்களை செய்வார்கள். அப்படி தேர் திருவிழாக்களை செய்யும் பொழுது நீ மாலைகளாகவும் சேலைகளாகவும் இந்த ஆலயங்களை அலங்கரிக்கக்கூடிய அலங்கார தோரணங்களாகவும் திகழ்வாய். அப்போது என் மனைவியை நான் பார்க்க வரும்போது என் கடைக்கன் பார்வை உன் மீது படும் என்று சொல்லி அவளுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தேன். என்னதான் தேர் திருவிழா செஞ்சாலும், கூழ்வார்த்தல் செஞ்சாலும், வண்ண விளக்கு அலங்காரம் 1000 செய்தாலும் ஒரு மாவிளை ஒரு வேப்பிலை தோரணம் கட்டினாதான் திருவிழாவுக்கு அழகு. இல்லை என்றால் திருவிழாவுக்கு அழகு என்பதே கிடையாது. இது ஏன் தோரணம் கட்டுறாங்க தெரியுமா? நான் சாப விமோச்சனம் கொடுத்த வேண்டி, அதனாலதான் மாவிளை தோரணம் அங்க கட்டுறாங்க. அது தெரியுமா உனக்கு? இப்படி சாப விமோச்சனம் கொடுத்தேன். சாமி இதுக்குதான் பயன்படுவேனா? உங்கள் கடைக்கன் பார்வை என் மீது பட்டு விட்டது, நான் எதற்கும் பயன்பட மாட்டேனா என்று வருந்தினான். அப்போது தீராத நோய்க்கெல்லாம் நீ தீராத அருமருந்தாக, தீராத நோய் என்பது இன்றளவிலும் அம்மைக்கு நீ 1000 மருந்து போட்டாலும் சரி, வேம்புக்கு நிகரான மருந்து வேறு எதுவுமே கிடையாது. அப்படி தீராத நோய்க்கெல்லாம் தீராத அருமருந்தாய் இருப்பாய் என்று வேம்பிற்கு சாப விமோச்சனம் கொடுத்தேன். அதன் பிறகு உனக்கு இடபாகத்தை கொடுத்தேன். உனக்கென இந்த பாமர மக்கள் ஆடி மாசத்தை உருவாக்கி அதுல அஷ்டமி நவமி எந்த நாள் நடுக்கொத்து எந்த நாளும் கணக்கு கிடையாது, எப்போனாலும். அப்படி ஒரு மாதத்தை உருவாக்கி உங்களுக்கு ஏற்று காரணமாக இருந்தவன்னா என்னையே வச்சு மன பேசுகிறாயா? என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம், ஆனால் அது ஒரு பொழுது முடியாது. சரி, இந்த கிராமத்திலே ஓசுரம்மன் என பெயர் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஓசுரம்மன் தெரியுமாடியா? தெரிந்தால் தானே சொல்வதற்கு. ஏன்னா இந்த ஊர்ல நீதான் பிறந்திருக்கிற, நீதான் சொல்லி ஆகணும். நான்
தெரியாது. மூதாதையர் நிறைய பேர் கேட்டு பார்த்து தெரியல. இருந்தாலும் இந்த ஓசூர் எங்க இருக்கு தெரியுமா? கர்நாடக மாநிலத்தில் இருக்கு. அப்படி பல நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாக பாலாற்றிலே வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. எல்லாரும் நம்ம தலைமுறைக்கு நம்முடைய தெய்வத்தினுடைய பெருமையை நம்ம கொண்டு சேர்க்கக்கூடிய பெருமை இருக்கிறது. அதனால நமக்கு அந்த கடமை இருக்கிறது. இந்த பாலாற்று செங்கல்பட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரியும். இந்த பாலாற்று கரை புரண்டு வெள்ளம் ரெண்டு பக்கமும் கரை பிடிச்சு ஓடிய பெரியவங்க வயசானவங்களுக்கு தெரியும். 200 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பனா நம்ம இருந்திருக்க மாட்டோம், பெரியவே கிடையாது, கேள்விப்பட்டதே சொல்லுவோம். அப்படி கரை புரண்டு ஓடியது. அந்த கரை புரண்டு வெள்ளம் ஓடியதுலயே ஆடு மாடு வைக்க போற எது எது இருக்கோ வீடு எல்லாம் அடிச்சிட்டு வந்தது. அப்படி அடிச்சிட்டு வரும் வேளையிலே இது செங்கல்பட்டு அருகாமையிலே இருக்கக்கூடிய பெரிய நத்தம் என்ற கிராமத்திலே இதோ துணியை வெளுக்கக்கூடியவர்கள் வெளுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி வெளுத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே இந்த தலை மட்டும் உள்ள சிலையானது தென்பட்டது. உடனே அவர்கள் பதறி அடித்துக் கொண்டு இது போன்று நாங்கள் சலவை செய்து கொண்டிருந்தோம், சலவைக்கு உள்ளாகிய நாங்கள். அப்படி சலவை செய்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு அம்மனுடைய சிலையானது எங்கள் கையிலே தென்பட்டது. என்ன செய்வது என்று கிராமத்திலே ஓடி அறிவித்தார்கள். அப்படி அறிவித்த போது ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வந்து அதை எடுத்து சென்று ஆலயமாக அமைத்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பூமி பொன் விளையும் பூமியாக நல்ல பூமியாக சொல்லி தூங்கியது. இந்த சிலையை காணவில்லையே என்று ஆண்டாண்டு காலமாக தேடிக்கொண்டிருந்தார்கள். அந்த சிலையை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் அப்ப இந்த சிலை இங்க இருக்கு, இதன் மூலமாக தான் இவங்க எடுத்துன்னு போய் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் எங்க சிலையை கொடுங்க, எங்க சாமியை கொடுங்க அப்படி என்று இவர்கள் போய் அந்த கிராமத்தாருடைய பெரியநத்தம் செங்கல்பட்டு பெரியநத்தம் கிராம மக்களிடத்தில் போய் கேட்ட போது அவங்க என்ன சொன்னாங்களா, இது உங்களுக்கு சாமியாக இருக்கலாம், ஆனா எப்படியோ எங்களை தேடி வந்தது. இனி முதல் கொண்டு இந்த அம்மனை நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம். உங்க ஊரு என்ன ஊரு? ஓசூர். அதனால உங்கள் ஊருடைய பெயரை வைத்து இந்த சாமியை நாங்கள் வழிபட்டுக்கிறோம், நீங்க போங்கன்னு சொன்னாங்க. அந்த பெருமையோடு அவர்கள் சென்று விட்டார்கள். அப்படி உருவானதுதான் ஓசூர் அம்மன். ஓசூர் நம்ம ஊருக்கு யார் எந்த பெரியவங்க எடுத்துட்டு வந்தாங்களோ குலதெய்வமாக நினைத்து எந்த சாமி எங்க எடுத்துட்டு வந்தாங்களோ தெரியாது. இதுதான் ஓசூர் அம்மனுடைய வரலாறு. இப்படி